வணக்கம். ஸோ இன்டிமேட்ல பார்க்க போற சாப்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு செக் பிரிண்டிங். ஸோ செக் பிரிண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வழக்கமா நம்ம இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் அப்படின்ற பார்ட் இருக்கு. இப்போவும் நெறைய செக் மூலியமா தான் டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு. நம்ம என்னதான் ஆன்லைன் எது போனாலும் சரி, ஸோ செக் மூலியமா தான் இப்பயும் நெறைய ப்ராசஸிங் ஏகப்பட்ட ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, செக்குன்றது கொஞ்சம் ஒரு சேஃப்டிக்கான யூஸ் பண்றது தான் செக்கு. ஸோ செக் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, காசோலைன்னு சொல்லுவாங்க. காசோலை அப்படின்றது தட் இஸ் இப்போ நம்ம ஏதாவது இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்குது காசு யாருக்காவது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கேஷாக எடுத்துமே கொடுக்க முடியாது. ஸோ அவங்ககிட்ட என்ன பண்ணுறோன்னா செக் போட்டு கொடுத்துருவாங்க. செக் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிஸ்னஸ் பர்சன்ஸ் நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா செக் போட்டு கொடுத்துருவாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரிலாம் கூட செக் மூலயமா வந்திருக்கும். இப்போ தான் எல்லாமே ஆன்லைனில் மாற்றுறாங்க. ஸோ செக் மூலயமா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃப்ராட்லண்ட்லாம் கொஞ்சம் தடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஏமாத்துறவங்களுக்குலாம் ஆன்லைனில் டக்குன்னு மாற்றுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா செக் மூலிமா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பேர் காசோலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க செக்குக்கு எழுதி அவங்க அமௌண்ட் எழுதி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ பெரிய லெவலில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் பண்ணுவாங்கன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுருவாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கும் நிறைய கம்பெனியில். ஸோ அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 335. ஸோ செக் பிரிண்டிங் அப்படின்னு கொடுக்கறதுனால அது டைம் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டேலி அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர்லேயே செக் பிரிண்டிங்கை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பிரிண்டிங் ஆஃப் செக் இஸ் பாசிபிள் இன் டேலின்னு கொடுத்துருக்காங்க. செக் வில் பி பிரிண்டட் வென் பிரிண்டிங் எ பேமெண்ட் வவுச்சர். பேமெண்ட் வவுச்சர் நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் செக் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ சின்ஸ் ஃபார்மட் ஆஃப் செக் வில் டிஃபர் ஃப்ரம் பேங்க் டு பேங்க் அப்படின்றதுனால ஒரு பேங்க்லேயும் ஒரு சைஸ் இருக்கும் செக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா செக் ஹைட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்று வித்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் அகலமும் உயரமும் அதிகமாக இருக்கும்போதோ கம்மியாக இருக்கும்போதோ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல செட் பண்ணணும். ஸோ செக்கை முதல்ல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டைப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஆக்டிவேஷன் ஃபார் செக் பிரிண்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் இன் F11 ஃபீச்சர்ஸில் எனேபிள் செக் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க, எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். செட் ஆர் ஆல்டர் செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷனில் எஸ்ன்னு கொடுக்கணும். இது ரெண்டுமே கொடுத்துட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் டேலிக்குள்ளே போய்ட்டு செக் பிரிண்டிங் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். முதல்ல கம்பெனி ஓப்பன் பண்ணிவிடுங்க. கம்பெனி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இன்டரில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ரியேட் பண்ணியே பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டேட்டாஸோடு சேர்த்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் நம்பர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்னு ஒரு ஃபோல்டர் போட்டுங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ இன்டரில் ஒரு 10 சாப்டர் 15 சாப்டர் பார்க்குறீங்கன்னா எல்லாமே செப்பரேட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரே சாப்டரில் ஒரே ஒரு கம்பெனியில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் புரியறதுக்காக நான் செப்பரேட்டாக உங்களை எல்லா சாப்டர் தனித்தனியாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு பக்கத்தில் ஸ்லாஷ் போட்டு இன்டர்னு போடுங்க. வழக்கமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வெறும் ரெஜிஸ்டர் மட்டும் கொடுத்து பண்ணீங்க ஃபவுண்டேஷனில். ஆனால் இதில் இன்டர்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் செக் பிரிண்டிங் மட்டும் போடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். போட்டு நீங்கள் அட்ரஸ்லாம் டைப் பண்ணிக்கலாம், இல்லை எப்படியே விட்டுடலாம். கொடுத்து கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், செக் பிரிண்டிங் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனேபிள் பண்ணணும். எங்கே போய் பண்ணணும்? வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா F11 ஃபீச்சர்ஸில் க்ரியேட் பண்ணுவீங்க. அதே தான் இங்கேயும் F11குள்ளே போங்க. அதில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்கும், இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ். ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ்குள்ளே போயிடுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீனில் செக் பண்ணுங்கள். இது அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் தான் செக் பிரிண்டிங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்குள்ளே வந்துட்டோம். சப்போஸ் இன்வென்ட்ரிக்குள்ளே வந்துட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் மாறிடுங்க. F1 கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா அதர் ஃபீச்சர்ஸில் எனேபிள் செக் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சப்போஸ் இங்கேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ட்ரு கீ கொடுத்து வரணும்னு அவசியம் கிடையாது. கண்ட்ரோல் எண்டு கொடுத்தா அதோட கடைசிக்கு வந்துடும். நான் லாஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் செட் ஆர் ஆல்டர் செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன் கொடுத்து எஸ் கொடுங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வரணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது செக் பிரிண்ட் ஆகாது. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் ஆன் செக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா டெக்நெட் சாஃப்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணி முடித்தோடனே இந்த இடத்துல ஸ்க்ரீனில் கேட்குது நேம் ஆஃப் பேங்க்ஸ்ன்னு கேட்குது. இப்போ நான் எதுவுமே பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த ஸ்க்ரீன் லிஸ்ட்டில் வரணும். இது என்ன டைப் ஆஃப் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்தியன் பேங்க்கு, அப்புறம் ஐசிஐசி பேங்க்குன்னு வரணும்.
இப்போ நான் எதுவும் கிரியேட் பண்ணனால இங்கே வந்து blank-ஆ இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், Alt+C கொடுங்க. Alt+C கொடுத்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். அண்டர் எது கீழே வரணும், பேங்க் அக்கௌண்ட் கீழே கொடுத்துருங்க. அப்படியே என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் பேங்க்கை சூஸ் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன காமிக்கும்னா இந்த ஆப்ஷன் தான் வரும். நான் கிரியேட் பண்ணதுனால இந்த மாதிரி காமிக்குது. சப்போஸ் கிரியேட் பண்ணாமல் நீங்கள் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்காது. நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் வரும். இல்லை சார் நான் அந்த லிஸ்ட்டை சூஸ் பண்ண உடனே இப்படி தான் வரும். ஓகேங்களா? சரி, இப்போது செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன். ஏன்னா இப்போ நீங்கள் லெஜர்லாம் ஒரு கம்பெனியில் போட்டிருப்பீங்க, அதில் போய் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி முடிச்சோன்னே இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ நம்ம பண்ணாதனால நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், ஞாபகம் வச்சுங்க. இது ஆல் டைமென்ஷன்ஸ் இன் mm ஒன்லி. எம்எம்னா மில்லிமீட்டர், அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ வித் ஆஃப் அ செக் அவங்க வந்து நிறைய கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் ஆஃப் த செக்குன்னு சொல்லி கொடுத்து ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்துனா என்னென்னா அகலம். ஸோ அந்த செக்கோட அகலம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 204 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆஃப் அ செக். ஹைட் ஆஃப் அ செக் வந்து 92 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிஸ்டன்ஸ் ஆஃப் டேட் லைன் ஃப்ரம் டாப் எட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ உங்களுக்கு கேப் இருக்கணும். இப்போது அது வந்து எவ்வளோனா 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லொக்கேஷன் ஆஃப் டேட் ஃப்ரம் லெஃப்ட் எட்ஜ். இப்போ லெஃப்ட்லேருந்து நீங்கள் ஒட்டியே இப்போ எப்படின்னு நார்மலாக எழுதும்போது கூட என்ன பண்ணுவீங்க, ஒரு மார்ஜின் போடுதுன்னு எழுதுறீங்க. அப்போ செக்லேயும் வந்து எட்ஜிலேருந்தே யாரும் எழுத மாட்டாங்க, கொஞ்சம் கேப் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வரும். அதுதான் லெஃப்ட் எட்ஜின்னு போட்டிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் கேப் கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் டிஸ்டன்ஸ் ஆஃப் பார்ட்டி நேம் லைன் ஃப்ரம் டாப் எட்ஜ். டாப் பேஜ்லேருந்து பார்ட்டி நேம் எழுதுறாங்க பாருங்கள், அங்கே நேம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த நேமுக்கும் அதுக்குள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா 20. இந்த மாதிரி ஒரு இதுக்கும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் லொக்கேஷன் வந்து 14. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஆஃப் நேம் ஏரியா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பேர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மொத்தமாக அதிகபட்சமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 170 வரைக்கும் அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் எழுதுகிற மாதிரி ஃபுல்லாக. அப்புறம் டிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்ட் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் லைன் ஃப்ரம் டாப் பேஜ், அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40.50. இதெல்லாம் எக்ஸாக்டாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி செக்கை ரெடி பண்ணுறோம் நம்ம. அது எவ்வளோ வித் வரணும், எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹைட் வந்து ஒரு இதுக்கும் அடுத்ததுக்கும் எவ்வளோ வரணும். அப்புறம் ஸ்டார்டிங் லொக்கேஷன் ஆஃப் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் எட்ஜ். லெஃப்ட் எட்ஜ்லேருந்து எழுதுவீங்கல்ல, ₹75,800 எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த இது வந்து பார்த்தீங்க எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33. இந்த மாதிரி ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ட்ஸ் ஏரியா. இப்போ நீங்கள் அந்த 1,75,535 அப்படின்னு சொல்லி அந்த எழுதுகிற அகலம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. வித் ஆஃப் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் ஏரியா, அந்த வேர்ட்ஸை நீங்கள் பண்ணுறது எவ்வளோ இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் எழுதும்போது எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அது 36. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லொக்கேஷன், அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் எழுதும்போது நம்பரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸில் வர்றது எவ்வளோ வரணும். ஸோ மேலே ஹைட்டு வித்து ரெண்டுமே பேஸ் பண்ணி வந்துட்டுருக்கும். அப்புறம் ஒரு கம்பெனி எழுதும்போது சிக்னேச்சர் எங்கேருந்து வரணும், பாட்டம்லேருந்து எவ்வளோ வரணும், 39. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் லொக்கேஷன் ஆஃப் சிக்னேச்சர் ஏரியா டாப் பேஜ்லேருந்து எவ்வளோ 65 அண்ட் தென் 140. வித் ஆஃப் சிக்னேச்சர் ஏரியானா இப்போ நீங்கள் உங்கள் சைன் போடுறீங்கன்னா அந்த சைன் வந்து எவ்வளோ இருக்கணும் மொத்தம்னா 140. அப்புறம் ஹைட் எவ்வளோ இருக்கணும், அந்த அகலம் எவ்வளோ கேப் இருக்கணும். அதாவது நீங்கள் எழுதுகிற அந்த டி அப்படின்னு சொல்லி எழுதுனா அதுலேருந்து டீலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளோ அகலம் இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ். அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆத்தரைஸ் சிக்னேச்சரி. ஆத்தரைஸ் சிக்னேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 65. அப்புறம் வந்து ஸ்டார்டிங் லொக்கேஷன் ஆஃப் சிக்னேச்சர் ஃப்ரம் லெஃப்ட் எட்ஜ், அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140. அதுக்கப்புறம் 50 அண்ட் தென் 19. இப்போ சப்போஸ் என்ன சார் ஆகும், மாற்றி போட்டால் என்ன சார் ஆகும் அப்படின்னா அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம ஜென்ரலாக கொடுக்கலாம். அதோட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம், இல்லை கம்மியாக கொடுக்கலாம். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 10 வரக்கூடிய எட்ஜில் போய் நீங்கள் வந்து ஒரு 100ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஸ்பேஸ் பத்தாது. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் இது சிக்னேச்சர் போடணும், ஆத்தரைஸ் சிக்னேச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கீழே கொடுத்துருக்க செகண்ட் ஆர் சிங்கிள் சிக்னேச்சரி. இப்போ குரூப்பாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு சிக்னேச்சரி 2 பேர் இருந்தாங்கன்னா, இப்போ கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில கம்பெனி வந்து பார்ட்னர்ஸோடு இருப்பாங்க. அப்போ 2 பார்ட்னரும் சைன் போட்டால் தான் அது வேலிடு, இல்லைனா கிடையாது. அது மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடணும்னா ஆத்தரைஸ் சிக்னேச்சரி. அப்போ 2 பேரும் பண்ணுறதா இருந்தால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ கம்பல்சரியாக மேலேயும் ஆத்தரைஸ் சிக்னேச்சரி வரும், கீழேயும் ஆத்தரைஸ் சிக்னேச்சரி வரும் இருந்தால்.
இந்த இடத்துலையும் வரும், இங்கேயும் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துங்க. நான் ஜென்ரலாக கிளாஸ்க்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சோடனே அடுத்த பேங்க் இது வேணுமான்னு கேட்குது. ஸோ அடுத்த பேங்க் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸைஸ் சம்மில் கொடுத்துருக்கேன். அதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது பேங்க்கு போட்டு நீங்களே இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நீங்களே போடுங்க. நீங்கள் அதை ப்ராக்டிஸாக எடுத்துங்க. கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இங்கேயே தான் கேட்கும். நீங்கள் வந்து என்ட்ரி போடும்போதெல்லாம் அதில் எதுவுமே வராது. இங்கே நீங்கள் கொடுக்கும்போது எனேபிள் செக் பிரிண்டிங் இங்கே கொடுத்துட்டு செட் ஆல்டர் செக் பிரிண்டிங் கொடுக்கும்போது இங்கே தான் கேட்கும். இதுதான் கான்ஃபிகரேஷன். கொடுத்து சேவ் பண்ணுங்க. கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணுங்கள். வெளில வந்துடுங்க. இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பேஜ் நம்பர் 336ல் உங்களுக்கு வந்து on 5/3/2006 அதில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிரான்சாக்ஷன் இதை முடிச்சதுக்கப்புறம் on 5/3/2006 paid rupees 2500 to Mr. Ram through State Bank of Indiaவில் செக் மூலிமா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் வவுச்சர் டு என்டர் திஸ் டிரான்சாக்ஷன். ஏன்னா பெய்ட் அப்படின்ற வேர்டு இருக்கிறதுனால அதே தான் பேமெண்ட் டிரான்சாக்ஷன். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷனில் படித்தது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். அங்கே எப்படி பெய்ட்னா பேமெண்ட்டு, ரிசீவ்ட்னா ரெசிப்ட், அது மாதிரிலாம் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும். செலக்ட் பேமெண்ட் வவுச்சர் டு என்டர் திஸ் டிரான்சாக்ஷன். Debit Mr. Ram account and credit State Bank of India account. After the selection, the bank account, the field above the narration displays the name of check and the field for crossing the check. நான் உங்களுக்கு ஒரு வாட்டி செக் வேணால் காமிக்கிறேன். உங்களுக்கு நான் நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போது டேலிக்குள்ளே போகிறீங்க. அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போங்க. அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதில் வந்து பேமெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். எஃப்ஐயில் தான் இருக்குது. பேமெண்ட்டை சூஸ் பண்ணிவிடுங்க. சிங்கிள் என்ட்ரி மோடை மாற்றிடுங்க. சிங்கிள் என்ட்ரி மோடில் நோ கொடுத்துருங்க. அப்புறம் டெபிட் கிரெடிட்டில் வந்து எஸ் கொடுத்துங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல டெபிட் கேட்குது. டெபிட்டில் மிஸ்டர் ராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். நம்ம ஆல்ரெடி என்ட்ரி போட்டோன்னா லெஜரை போய் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருவோம் ஃபவுண்டேஷனில். இப்போ இது எல்லாமே புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுனால அப்படி பண்ண முடியாது. அப்போ இங்கே ஆல்ட் சி கொடுங்க. மிஸ்டர் ராம் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுங்கள். சன்ரி டெட்டாஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. மெயின்டைன் பேலன்சஸ் வந்து நோ கொடுத்துடணும். அப்போ தான் எந்த இஷ்யூ வராது. ஸோ கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணிங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிங்க. மிஸ்டர் ராம் எவ்வளோ அமௌண்ட் கேட்குதுன்னா 2500 ருபீஸ்க்கு அவங்களுக்கு செக் தர மாதிரி போட்டிருக்கு. இப்போ டெபிட்க்கு அடுத்தது என்னது? கிரெடிட் தான். சி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எது வரணும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 2500. நம்ம ஆல்ரெடி அமௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ரெட்டில் வராது. நம்ம இந்த கிளாஸ்க்காக படிக்கிறோம் அப்படின்றதால ஜென்ரலாக போட்டுறதுனால அப்படியே உங்களுக்கு ரெட்டில் காமிக்குது. நெகட்டிவ் பேலன்ஸ் காமிக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டதெல்லாம் இப்போ கரெக்டான என்ட்ரியாக இருந்தால் நம்ம எந்த பேங்க்குக்காக க்ரியேட் பண்ணணும்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தானே க்ரியேட் பண்ணீங்க. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா க்ரியேட் பண்ணும்போது மட்டும் என்ன ஆகும்னா பேமெண்ட் வவுச்சர் போடும்போது மிஸ்டர் ராமன் அதுவே மேலே செக் வந்துடும். கீழே அக்கௌண்ட் பேயி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்துடும். அப்போ இது வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்ட்னு அர்த்தம். கிராஸ் யூஸிங் அப்படின்றது என்ன அப்படின்னா செக்கில் லெஃப்ட் சைட் கார்னரில் மேலே டாப்பில் 2 கோடு போடுவாங்க. அதில் என்னென்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அதில் அக்கௌண்ட் பேயினா இப்போ இந்த ரோட்டில் செக் விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க கொண்டு போயிட்டு எட்டுமே கொடுத்தாங்கன்னா காசு தர மாட்டாங்க. அக்கௌண்ட் பேயினா அவங்களுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அப்போ தான் அந்த லிங்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த அக்கௌண்ட் பேயி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம மீனிங் வருது. ஸோ இப்போ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ராம் அப்புறம் அக்கௌண்ட் பேயி திரும்பி என்ட்ரு பண்ணிங்கன்னா செக் நம்பர் கேட்கும். கம்பல்சரியாக செக் நம்பர் போட்டே ஆகணும். ஏன்னா என்ன நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர், நான் அங்கே ஒரு நம்பர் இருக்குது, நான் சும்மா அதே நம்பர் கூட போடுறேன். என்னென்னா 321546 உங்கள் புக்கில் இருக்க நம்பரே போட்டிருக்கேன். என்ட்ரு பண்ணுறேன். எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான் செக் பிரிண்டிங், இவ்வளோ தான். ஆனால் அந்த கான்செப்ட் கரெக்டாக வேணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க் நேமை பார்க்கணும், கரெக்டாக அது யாருதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட் பேய் போட்டிருக்கா இதெல்லாம் செக் பண்ணி ஃபாலோ பண்ணணும். இப்போ எஸ்ன்னு கொடுத்த உடனே பாருங்கள், அடுத்த நிமிஷம் இந்த மாதிரி செக் பிரிண்டிங்கில் வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தா சேவ் ஆகிடும். டிஸ்பிளேயில் போய் டே புக்கில் பார்ப்பீங்க வழக்கமாக. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே செக் பிரிண்டிங் போட்டதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணணுமான்னு கேட்கும். நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பியும் பிரிண்ட்டுன்னு சொல்லி கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், பிரிண்ட்டுன்னு கொடுக்கும்போது எஸ்ஸான்னு கேட்கும். நான் எப்படி வந்திருக்கேன், இதை பிரிண்ட்டு கொடுத்த உடனே நோன்னு கொடுத்துட்டு நான் வெளில வந்துட்டேன். பேஜ் அப் கொடுத்த உடனே ப்ரீவியஸ் என்ன என்ட்ரியோ அந்த என்ட்ரி வந்திருக்கு. இங்கே மேலே போய் டாப்பில் பிரிண்ட் இருக்குது பாருங்கள். பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா தனியாக ஒரு இது வந்து சேவ் ஆகும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபைலாக போய் சேவ் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இது பாருங்கள், ஒரு நேம் கேட்குதுங்களா. இங்கே லைப்ரரி டாக்குமெண்ட்ஸில் ஒரு நேம் கேட்குது, ஃபைல் நேமும் கேட்குது.
நான் ஃபைல் நேமில் என்ன பண்ணுறேன், செக் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது என்ன டைப் ஆஃப் ஃபார்மேட் அப்படின்னு சொன்னால், ஒன்று அது சேவ் ஆகிடும். அப்படி சேவ் ஆகலைன்னா செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் ஒன்று, டயலாக் பாக்ஸ் செப்பரேட்டாக டேலி தவிர ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே நேம் போட்டுருங்க, உங்கள் ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்கள் கிளாஸ்க்காக நான் டெஸ்க்டாப்பில் போடுறேன். டெஸ்க்டாப்பில் என்ன ஃபார்மேட்டில் சேவ் ஆகும்னா எக்ஸ்பிஎஸ்ன்ற டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். இது பிடிஎஃப்லேயோ வேர்ட்லேயோ பிக்சர்லேயோ சேவ் ஆகாது. இப்போ கொடுத்தோன்னே நான் சேவ்னு கொடுத்துட்டேன், சேவும் ஆகிடுச்சு. சேவ் ஆகிடு முடித்தோடனே பிரிண்ட் வேணுமான்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தா பிரிண்ட்டுக்காக தனியாக ஒரு நேம் கேட்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், செக் 1 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் வரும். ஏன் அப்படின்னா ஏதாவது அலோகேட் பண்ணும்போது தப்பாக இருந்தால் நம்ம மெசேஜெல்லாம் வரும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே காமிக்குதுங்களா செக் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த செக் பிரிண்டிங்கோட ஆப்ஷன்ஸ். அப்போ நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ இது ஏன் வரலன்னா, சப்போஸ் வேறு எதனா ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நம்ம மெசேஜெல்லாம் வரும். இல்லைனா கரெக்டாக நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரிண்ட்டோட சேர்த்து செக் பிரிண்டிங்கில் அப்படியே நம்ம எடுக்கிற மாதிரி வந்துடும். இப்போ நான் 2500 rupees போட்டிருக்கேன், அதை அப்படியே இங்கே செக் பிரிண்டிங்கில் காமிக்குது. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போ செக் பிரிண்டிங்கில் பேமெண்ட் சம்மந்தப்பட்ட வவுச்சரு இந்த மாதிரி சேவ் ஆகிறதுக்கு தான் நேம் கேட்டுது. நீங்கள் இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராப்பராக வரும். சரி, இப்போ நான் உங்களுக்கு செக் பிரிண்டிங் பற்றி நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், செக் பிரிண்டிங்னு போடுறேன், இல்லை செக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன், இமேஜஸ் போடுறேன். தெரியுதுங்களா? இதுதான் செக். ஸோ அப்போ பாருங்கள், இப்போ நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட செக்கை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அப்போ இதோட ஹைட் எவ்வளோ, இதுக்கான ஹைட் எவ்வளோ, இதுக்கான வித் எவ்வளோ, இதில் டிஃபால்ட் அக்கௌண்ட் நம்பர் என்ன, இதுதான் செக் நம்பர். இப்போ செக் நம்பர் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து செக் நம்பர். இது அதோட எம்ஐசிஆர் கோடு, இந்த அக்கௌண்ட்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாருங்கள், இதுதான் செக் நம்பர். இந்த 674641 ஆக்சுவலாக அது அந்த மாதிரி போட்டிருக்கோம் எம்ஐசிஆர் நம்பர்ஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்கை மீன் பண்ணுற அந்த ருப்பீஸ். இதுதான் நம்ம சொன்னது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எவ்வளோ இருக்குது மொத்தம் வித்து, இது டேட்டு எல்லாமே நாங்கள் எப்படி செட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே செக் வரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறது. அப்போ நம்ம க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இங்கே அக்கௌண்ட் பேயின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அது. அப்போ ஒருத்தங்க செக் வாங்குறாங்கன்னா அந்த செக்கில் மென்ஷன் பண்ணுவாங்க, நான் இவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த அக்கௌண்ட் பேயின்னு போட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சமயம் செக் வந்து வேலிடிட்டி எப்போ போகும், இதுதான் கிராஸ்டு செக்குன்னு சொல்லுவாங்க. இதோ போட்டிருக்கு பாருங்க, இந்த மாதிரி கிராஸ் பண்ணி கொடுத்தீங்க செக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து வேல்யூ அதிகம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் பேயின்னு போட்டு கிராஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு யாருக்கும் ஜென்ரலாக ஒரு பர்சன் எடுத்து அதை காசு கொடுத்து வாங்கிட முடியாது. அதே வந்து நீங்கள் எதுவுமே போடாமல் பிளாங்காக செக்கு கொடுத்தீங்கன்னா அது யார் வேணால் போய் அவங்க பேரை போட்டு எழுதி அமௌண்ட் எழுதிட்டு போயிடலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி கிராஸ் செக் போட்டு யூஸ் பண்ண சொல்கிறது. புரியுதுங்களா? ஸோ மோஸ்ட்லி செக் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணி எழுதுங்க. நீங்கள் ஸ்மால் லெட்டர் எழுதுனீங்கன்னா அது நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த செக்லேயே பாருங்கள், அவங்க பேரே பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அவங்க எழுதலை, பேர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ பிரிண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த டேலியோட யூசஸே வந்து இதுதான், பேர் பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட யூசஸ்ஸு. ஸோ இது டேலியை பேஸ் பண்ணி எப்படி பண்ணுன்றதை பார்த்துங்க. சிம்பிள் தான், நான் அந்த கான்செப்ட் கரெக்டாக பிடிச்சி செக் பண்ணேன். தேங்க்யூ.